ஈசாலா கப் நமது, ஈசாலா கப் நமதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஈசாலா கப் நமதுவா மாறிடுச்சு. ஆனா இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்ப போராடி அவங்களோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப்பை தவற விட்டுருக்காங்க. பல விதமான கான்ட்ரவர்சிஸ்க்கு நடுவில் ஐபிஎல் 18th சீசன் பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. இதுல பாத்தீங்கன்னா ஃபைனல்ல ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப்ல ஆர்சிபி வந்து பஞ்சாப்பை 6 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்திட்டாங்க. சிஎஸ்கேனால எப்படி தோனி ஞாபகம் வருவாரோ அதே மாதிரி ஆர்சிபினாலே எல்லாருக்குமே விராட் கோலி தான். கப்பு ஜெயிச்ச உடனே விராட் கோலி வந்து ரொம்ப எமோஷனலாவும் ஆனாரு. அதே மாதிரி எமோஷனலா ஒரு சில ஸ்பீச்சும் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒரு சில கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. என்ன கருத்துன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிட்ட மேத்யூ ஹைடன் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, விராட் கோலி ஆர்சிபிக்காக எல்லாத்தையும் பண்றதுக்கு ரெடினும், அதே மாதிரி மத்த வீரர் மாதிரி இம்பாக்ட் பிளேயரா மட்டும் இல்லாம 20 ஓவர்லயும் ஃபுல்லா விளையாட ஆசையாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்படி இவர் சொன்னது வந்து யாரு குறிப்பா சொல்ற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸோட முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவை தான் இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் பல பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இதை பார்த்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, விராட் கோலி வந்து மறைமுகமா ரோஹித் சர்மாவை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால வைரலா டாக்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் கிடையாது, விராட் கோலியை விட ரோஹித் சர்மாக்கு வந்து ஒரு வயசு அதிகம். இருந்தாலுமே கூட அவர்கிட்ட சுத்தமா ஃபிட்னஸே இருக்காது. ஆனா இருந்தாலுமே அவர் இந்தியாக்காக விளையாடி T20 உலக கோப்பையை ஜெயிச்சும் கொடுத்திருக்காரு 2024. இதுவும் வந்து குறிப்பா எல்லாருக்கிட்டையும் இப்ப பேசப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆர்சிபி கப்பை வின் பண்ணி சாம்பியனும் ஆயிட்டாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வருஷம் ஐபிஎலுக்கு இந்த பிளேஸ்ல இருந்தா நல்லா இருக்கும், இந்த பிளேஸ்ல மாத்தினா நல்லா இருக்கும், நெக்ஸ்ட் டைம் ஆர்சிபி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எந்தெந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி விராட் கோலி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விளையாடினாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது SK TV, உங்கள் பொழுதுபோக்கின் உச்சகட்டம்.